துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல வேலை நீர் எங்கள் அனைவருக்கும் கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி சூத்திரம் ராஜாவே. ஏசப்பா, ஞானவான்களின் மத்தியில் இந்த பைத்தியத்தை நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒருவருக்கே கோடான கோடி சோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த முழு வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் வழி நடத்தும், அடையாளை மறைத்து நீர் வெளிப்படும்படிக்கு உம்மிடத்துல மன்றாடுகிறேன் அப்பா. நீர் கற்றுக் கொடுத்த, நீர் வெளிப்படுத்திய வார்த்தைகள் மட்டும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அதை வெளியாக்கும்படிக்கு உம்மிடத்துல மன்றாடுகிறேன். துதிகன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உம்முடைய தூய நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமேன். தேவனுக்கு கோடான கொடி சொத்துறோம். அன்பார்ந்த தேவஜனம் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. அதே போல இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, பரிசுத்த ஆவியின் கனிகளும் வரங்களும். இந்த தலைப்பு கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருந்ததால நான் இதற்காக ஒரு 3 நாள் உபவாசம் வச்சு ஜெபிச்சு எல்லாம் வல்ல ஆண்டவரிடம் இதை கற்று கொடுக்கும்படியும், இதை வெளிப்படுத்தும்படியும், இதற்கான பதிலையும் ஞானத்தையும் எனக்கு தரும்படி நான் தாழ்த்தி ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்ட போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திய வார்த்தைகளை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியின் கனிகள் அப்படின்னா, ஆவியின் கனிகள்னா என்னன்னே முன்னாடி எனக்கு தெரியாது. நம்ம யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும் ஒரு காலகட்டத்துல. அதாவது ரட்சிக்கப்பட்ட போதில இருந்தே அந்த ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு நம்ம செய்திக்குள்ளாக போலாம். ரட்சிக்கப்பட்ட போதில இருந்தே எனக்கு அதிகம் வெளியில போறதுக்கோ, சபைகளுக்கு செல்வதற்கோ, இல்ல வேதாகமத்தை கையில வச்சுக்கிறதுக்கோ, இல்ல பிரசங்கங்களை கேட்கிறதுக்கோ எதுக்குமே எனக்கு வழி கிடையாது. ஆனா ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்ட போது தேவன் மீது எனக்கு அளவற்ற அன்பும் விசுவாசம் மாத்திரம்தான் இருந்துச்சு. அங்க அன்பும் அவரை தெரிஞ்சுக்கணும். ஆனா அவர் சொன்ன வார்த்தையில விசுவாசம், அவர் மேல ரொம்ப அன்பு. ஆனா அவரை பத்தி அதிகம் கேட்க முடியாது. அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவர் கூடயே பேசிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம நேர்மறையான வேறொரு சமூகத்திலேருந்து இந்த சமூகத்துக்கு வரும்பொழுது நமக்கு நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துகிட்டே இருக்கும். அதை யாரிடத்துல கேட்கறது தெரியாது. அதனால ஆண்டவர்கிட்டே தான் நான் கேட்பேன். இதை எனக்கு சொல்லி கொடுங்க, இதை கத்துக் கொடுங்க, இது என்ன, இது எப்படி இந்த காரியம் அப்படின்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே நடப்பேன். அதுதான் என் ஜெபம். எனக்கு ஜெபம் கூட பண்ண தெரியாது. நான் அவர்கிட்ட பேசுறதான் நான் ஜெபமா இருக்கும். ஆண்டவரே, நீ என் கூட இருங்க, எனக்கு சொல்லித்தாங்கிறது. அப்போ ஆண்டவர் நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறார், நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார், என்ன அதுல வளர்த்தி இருக்கிறார். ஆண்டவர் எப்படின்னா, அந்த வளர்ந்து வரத நான் உணர்ந்திருக்கிறேன். நம்ம அனைவரும் அதை உணர்ந்திருக்கிறோம். ஒரு விசை கூட நீங்க எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மளை அழைத்த நாளை, நம்மளை தொட்ட நாளை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, அதை மீண்டுமா அதை ரிவைண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு தெரியும். எப்படின்னா, நம்ம கண்கள் திறவாத பிள்ளைய போல இருப்போம். பிள்ளைய போல அந்த கண்கள் திறவாத பிள்ளை தாயின் கர்ப்பத்துல எப்படி ஒரு அசுத்தத்துக்குள்ளதான் அந்த பிள்ளை உள்ள இருக்கும். அப்ப அதே போலதான் நாமளும் ஒரு உளையான சேற்றுக்குள்ள இருந்தோம். உளையான சேற்றுக்குள்ள இருந்த நம்மளை கண்களை ஆண்டவர் திறக்கும் பொழுது, அந்த மனக்கண்கள், நம்ம உளையான சேற்றுலதான் இருந்த போது நம்ம கண்கள் என்ன பண்ணிப்போம், மூடப்பட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ மெய் தேவன் நமக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும் போது கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறக்கப்படும் போது என்ன வரும், ஒளி வரும். அந்த ஒளி வந்துச்சு. அந்த ஒளி என்ன கொடுத்தது, ஒரு வார்த்தையை கொடுத்தது. அதாவது நம்ம ஆதியில பாக்குற மாதிரிதான், முதல்ல இருள் தான் இருந்துச்சு. அதே மாதிரிதான் நம்ம முன்னாடி ஆண்டவர் நம்ம தொடாததுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை எப்படின்னா, ஒரு இருள் சூழ்ந்ததாக இருக்கும். அந்த ஆண்டவர் நம்ம தொட்ட மாத்திரத்துல ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து நம்மளை திடப்படுத்துவார். இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். அந்த ஒளி வரும்போது என்ன ஆகும், இருள் விலகிருச்சு. இருள் விலகும் போது அந்த வார்த்தையை கேட்கும் போது என்ன வரும், உண்மையான ஒரு அன்பு கிடைக்கும், மெய்யான ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எந்த நேரத்துல கிடைக்கும், நம்ம எல்லாரும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில, ஏதோ ஒரு இழப்புகளை சந்திச்சு, ஏதோ ஒரு சமாதானமற்ற, ஏதோ ஒரு துக்கமான சூழ்நிலையில, அப்போதான் ஆண்டவர் நம்மளை தொட்டு இருப்பார், தேற்றி இருப்பார். நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அதே போலதான் எனக்கும் எல்லாமே இழந்து, எல்லாமே
முடிஞ்சு போச்சு, இனி நம்ம வாழக்கூட தகுதி இல்லை அப்படின்னு நம்ம இருக்க முடியாது, நமக்கு எந்த ஆசீர்வாதமுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டோம், இருக்கக்கூடாதுன்ற நேரத்துல ஆண்டவர் தொடும் பொழுது, எதுவுமே இல்லாத பொழுது சமாதானமற்ற நிலை மாறி ஒரு சமாதானம் கிடைக்கும். அந்த மெய் சமாதானம். அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எப்படின்னா உலகத்தால கொடுக்க முடியாத சந்தோஷம். ஏன்னா பணம் இருக்கும்போது சந்தோஷமா இருந்திருப்போம், அது போன பிறகு துக்கமா இருப்போம். ஆனா ஆண்டவர் தரும்போது, ஆண்டவர் நம்மளோட இருக்கும்போது எந்த சந்தோஷமும் இல்லாம இருந்தாலுமே ஒரு மெய்யான ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும், காணப்படும். எதற்கும் நம்ம பயப்பட மாட்டோம். ஏதோ ஒரு பெரிய பர்வதம் நம்ம கூட இருக்க மாதிரி, நமக்கு ஒத்தாசையான பர்வதம் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானம் வரும். ஏன்னா நம்ம முன்னாடி பாருங்களேன், அப்போ இதெல்லாம் வருது, கொஞ்சம் கொஞ்சமா வருது. அதுக்கப்புறம் நம்மளை நினைச்சு பார்த்தோம்னா நமக்கிட்ட முன்னாடி இல்லாத ஒரு பொறுமை வரும். எனக்கும் பொறுமைக்கும் சம்பந்தமே கிடையாது, எனக்கும் தாழ்மைக்கும் சம்பந்தமே கிடையாது, எனக்கும் பணிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி இருந்த குணம் பூரா நம்மளுடைய பிறவி குணங்கள் எல்லாம் மாறும். அது அது என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்குள்ள வந்து விட்டதற்கான அடையாளம், ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கான அடையாளம். அப்போ நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் வளர்த்துவார், அந்த ஆவியில வளரச் செய்வார். ஏன்னா பரிசுத்த ஆவியை நமக்குள்ள ஊற்றிடுவார். ஊற்றி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அதை வளர்க்கும் போது நம்மளோட ஜென்ம சுபாவங்கள் மாறும். ஆனா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம மாம்சத்துல எவ்வளவோ போராடி இருப்போம். நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஆனா அதை முடியவே முடியாது. அந்த மாம்சத்துக்குள்ளாக நம்ம எவ்வளவு போராடியும் நடக்காத காரியங்கள், நம்மையே சீர்படுத்த முடியாத காரியங்கள், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி நமக்குள் வந்த மாத்திரத்துல, அந்த ஒளி நமக்குள்ள வந்த மாத்திரத்துல இது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் என்னது? ஆண்டவர் நம்மளை வளரச் செய்கிறது. அதாவது கண்மூடி கிடந்த அந்த குழந்தையை எடுத்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறக்க வச்சு வளர செய்கிறார். அதை நம்ம எல்லாரும் உணர்ந்திருப்போம். அதை எப்படி இருக்குன்னா, நம்ம ஏதோ ஒரு புது ஜென்மமாயி புதுவா மறுரூபம் அடைஞ்சு மீண்டும் என்னமோ பிறந்து ஒரு புது சிருஷ்டியை போல நம்ம உணர முடியும். இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்மளை நினைச்சு நம்மளே பிரமிக்கத்தக்க அதிசயமா இது நடக்கும். அதுதான் எபேசியர் 1:13 ஆண்டவர் இப்படியாக சொல்லி இருக்கிறார் பாருங்க. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ என்ன ஆச்சு? நீங்க அங்க ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது, உங்களை தெரிந்து கொள்ளும் போது அங்க ஒரு ரட்சிப்பு கிடைக்குது. அந்த சுவிசேஷ வசனத்தை நீங்க விசுவாசிக்கும் பொழுது அங்க என்ன ஆகுது? இவர் கர்த்தர் தான் ஆண்டவர் என்று நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பயே அவர் என்ன செஞ்சுறாரு? பரிசுத்த ஆவியால உங்களை நிரப்பி முத்திரை போட்டு விடுகிறார். முத்திரை போடப்பட்ட அவருடைய பிள்ளையா மாறிடுறீங்க, பிள்ளையா மாறிடுறோம். அதனால தேவன் நமக்கு என்னெல்லாம் கொடுப்பாருன்னா ஆவியின் கனிகளை கொடுப்பாரு. ஆவியின் கனிகள்னா என்னன்னா, கலாத்தியர் புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அதாவது இதுதான் ஆவியின் கனிகள். தேவன் நமக்குள்ள வாசம் செய்யும் பொழுது, தேவன் நமக்குள்ள அந்த ஆவியை ஊற்றுகிற பொழுது, நம்ம மறுரூபம் ஆகும் பொழுது நாம் தேவனுடையவர்கள் என்பதற்கான அடையாளம் என்னன்னா இதுதான், இந்த ஆவியின் கனிதான். அன்பு நமக்குள்ள வந்துரும். இந்த அன்புங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னா, அது ஒரு பரிசுத்தம். அன்புனாலே ஒரு பரிசுத்தம். அங்க பொறாமையோ ஒரு கபடமோ எதுவுமே இருக்காது. அது ஒரு பரிசுத்தம், அதாவது பரிசுத்தமான வாழ்வு அப்படின்னே வச்சுக்கலாம். அப்போ பரிசுத்தமான வாழ்வு நமக்கு அதை வாஞ்சிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம பரிசுத்தமா இருக்கணுங்கிறத வாஞ்சிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தால நம்மளால தர முடியாது. அதே போல ஒரு சமாதானம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த காரியம் எப்படி நடக்குமோ, அது எப்படி நடக்குமோ, ஏதோ எல்லாத்தையும்
நம்மளே செஞ்சுடுற மாதிரி நம்ம வந்து மாம்சத்துல ரொம்ப போராடி இருப்போம். ஆனா இப்ப ஒரு சமாதானம் இருக்கும். என்னன்னா, நம்மளால எதையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் என்ன பிரயாசப்பட்டாலும் அது செய்ய முடியாது. அதற்கு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரோ அது நடக்கும். எது நமக்கு மெய்யோ, எது நமக்கு தகுதியானதோ அதை ஆண்டவர் கொடுப்பாரா அப்படின்னு ஒரு சமாதானத்தோட இருக்கும். நமக்கு ஒத்தாசை செய்யறதுக்கு ஒரு பெரிய பர்வதம் நம்ம கூட இருக்கு, நடக்கும், அவர் நடத்தி கொடுப்பாருங்கிற ஒரு சமாதானம் இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த சமாதானம் இருந்திருக்காரு. அதே போல நீடிய பொறுமை, முன்னாடி இல்லாத பொறுமை, அதே தயவு, எல்லாம் நற்குணம். நல் மனசாட்சிங்கிறது என்னன்னா, இப்போ முன்னாடி இப்ப என்ன வச்சுதான் நான் எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தப்பு செய்தாலும் அத வந்து நான் இது வந்து தப்பு நடந்து போச்சுன்றத ஒத்துக்கவே மாட்டேன். யாரை கடிந்து பேசினாலும் நம்ம கடிந்து பேசுனது நியாயமான்றத ஒரு விசை கூட நான் யோசிச்சு பார்க்க மாட்டேன். ஏன்னு சொன்னா, நான் செய்யறது சரி. அவங்க எப்படிதான் ஏமல தப்பு இருந்தாலும் அதை ஆர்கியூ பண்ணி அதை நான் தான் கரெக்டுங்கிறத அங்க நிரூபிப்பேன். இது நம்மள எத்தனை பேர் செஞ்சிருப்போன்றத நம்ம பார்க்கணும். அந்த அது வந்து முன்னாடி இருந்திருக்கும். அதை பத்தி திருப்பி நம்ம வந்து நம்ம செஞ்சு தப்பா ரைட்டா கூட யோசிக்க மாட்டோம். நான் கரெக்ட், அவ்வளவுதான், அதோட போயிட்டே இருப்போம். ஆனா அந்த நல் மனசாட்சி ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் உள்ளுக்குள்ளேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு பாருங்க, நீ செய்யறது தப்பு, இதை செய்யாத. ஒரு காரியத்தை செய்ய போகும் பொழுது நம்மளை செய்ய விடாம தடுக்கும். அதாவது இது நீ செய்யறது தப்பு, இது நீ பேசுறது தப்பு, அப்படியே நம்ம பேசிட்டா கூட பின்ன நம்ம யோசிச்சு அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிறது. இது முன்பு இல்லாத குணம், இது தேவ குணம். இது தேவன் நமக்குள்ள இருக்கிறதற்கான அடையாளம். ஒரு சத்தம் உள்ளுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சத்தம் கேட்கிறோமா, அதன்படி செயல்படுகிறோமா, அப்பொழுது அது வந்து தேவன் நம்மோடு இருக்கிறதற்கான அடையாளம். அதே போலதான் சாந்தமா இருக்கிறது. முன்னாடி எல்லாம் நம்ம எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். இப்ப அந்த கோபத்தை எப்படி நம்ம கட்டுப்படுத்த தெரியும். அதே போல விசுவாசம், அப்படியே அசைக்க முடியாத விசுவாசம், ஒரு நம்பிக்கை. எதன் மேல? மனுஷன் மேலையா? இல்ல, காணப்படாத ஒரு தேவன் மேல. காண முடியாது, ஆனால் உணர முடியும். நமக்குள்ள வாழ்கிறதை நாம் உணர முடியும். அது மேல உள்ள ஒரு விசுவாசம் முன்னாடி இருந்திருக்கிறதா? முன்பு நம்ம வேறு தேவர்களை தொழுது இருக்கிறோமே, இந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கிறதா? இல்ல. அதே போல இச்சை அடக்கம். இப்ப இது வேணும்னா அது வேணும், அந்த போலலாம் இப்ப கிடையாது இல்லையா? மாறி இருப்போம். அதுதான் அந்த பிரமாணம். இதுதான் ஆவியின் கனிகள். இத வந்து இப்படிப்பட்ட குணங்கள் வந்து ஆவியின் கனிகள் வந்து பரிசுத்த வாழ்வுல நாம இத பெற்றுக்கொள்ளுகிறோம். இதுல ஒன்று குறைப்பட்டாலும் என்ன ஆகும்னா, ஆவியின் கனிகள்ல ஒன்று குறைப்பட்டாலும் நம்ம வந்து இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். இன்னும் நம்மள சீர்படுத்திக்கணும்னு அர்த்தம். மன்னிக்க தெரியணும். அன்புனா மன்னிப்பு, அடுத்தவங்களை மன்னிக்க தெரியணும். அதே போல நாமும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இது வந்து இதெல்லாம் வந்து அன்புல அடங்கும். இதெல்லாம் வந்து ஆவியின் கனிகள். இதுல எதுவுமே குறைபடாமல் கண்டிப்பா நம்மள்ட்ட இருக்க வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் இருந்தா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது. அதாவது ஆவியின் கனிகள் வந்து வெளிப்புறமா தெரியவே தெரியாது. உள்ளார்ந்த மனமாற்றத்தின் உள்ளார்ந்த ஒரு மாற்றம், அதுதான் அடையாளம். அதுதான் தேவன் நம்மளோட இருப்பதற்கான, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள செயல்படுவதற்கான அடையாளம் தான். அப்போ இந்த குணங்கள்லாம் இயல்பு அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் தேவன் நம்மோட இருக்கிறதற்கான அடையாளம்னு கிடையாது. இப்ப பணமோ வசதியோ காசு இன்னும் நமக்கு என்ன தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுதுன்னா, ஒருத்தவங்களுக்கு டக்கு டக்குன்னு சந்திக்கப்படும். காசு இருக்கும். அப்போ அதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவனை அறியாதவர்கள் இடத்துல கூட பணம் காசு அதிகமா இருக்கும். அப்போ தேவனுக்கும் அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இருக்குதே, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இப்போ அதுக்கு ஒரு முன்மாதிரியா தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். தாவீது வந்து தேவன் வந்து சொல்லி இருக்கிறார், என்னுடைய தாசன் என்று தேவன் அவனுக்காக சொல்லி இருக்கிறார். என்னுடைய தாசன் தாவீது, என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன். அவன் இருதயத்துக்கு பிரியமா நடந்தான். அவன் வந்து ராஜாவானான். காத்திருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். அவன் மட்டும் பெற்றுக்கொள்ளல, அவனுடைய சந்ததிக்கே பெற்று தந்தான். தேவன் அவன் மீது கொண்ட அன்பினால என்ன வாக்கு கொடுத்தார்னா, உன்னுடைய சந்ததியிலே இந்த இஸ்ரவேலை ஆள்வதற்கான புருஷன் இல்லாமற் போவதில்லை. அப்பனா உன் சந்ததி எல்லாமே இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கும். அப்போ எல்லாருமே தேவனோட இருந்தார்களா? இல்ல.
இப்போ சாலமோனுடைய கடைசி நாட்கள்ல கூட சாலமோன் வந்து வழி தப்பி போனதை நம்ம பாக்குறோம். அதே போல அதுக்கப்புறம் பிற்பாடு வந்த சந்ததிகள் எல்லாம் தேவனை மறுதலித்து வேறு தேவர்களை சேவித்த காரியங்களை பார்க்கிறோம். ஆனா ராஜாவை தான் பிறந்தாங்க இல்லையா? ராஜாவை தான் பிறந்தாங்க. அப்போ செல்வத்துக்கும் வாழ்வு வசதிக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவனை அறியாதவன் கூட அங்க ராஜாவா ஆகுவான். ஆனா அவனுக்கு சமாதானம் இருந்ததா? அததான் பார்க்கணும். சமாதானம் இருந்திருக்காது, அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த செல்வம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், சமாதானம் இருக்க இல்ல. அது வந்து தேவன் கொடுப்பார். அது நிரந்தரமான ஒரு சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ள இருக்கும். அது பணம் படைத்தவர்களிடத்துல இருக்காது. விடிஞ்சா இதை என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும்ன்ற யோசனையில இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. விடிந்தா நாளைய பொழுது தேவனுடையது, அவர் பார்த்து கொள்வார் என்ற சமாதானம் இருக்கும். சரி, அப்போ நாம இன்னொரு காரியம் எப்படின்னா, நாம எதற்காக அழைக்கப்பட்டோம்? இந்த ஆவியின் கனிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே ஆண்டவர் இதெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துடுறாரு. இதை நம்ம பெற்றுக்கொண்டு வளருகிறோம். இதுல ஒன்னொன்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குணங்கள் எல்லாம் வெளிப்படும், ஒன்னொன்னால வளர்றோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே வரும்போது மன்னிக்க மட்டும் முடியாது. எல்லா குணமும் வரும், மன்னிக்க மட்டும் முடியாது. அப்பனா அவங்க வளரல, இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம நினைக்கணும், அப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம்னு தெரிஞ்சுக்கணும். அழைக்கப்பட்டதை எதுக்காக அழைக்கப்பட்டோம்னா, மத்தேயு 28:18-20 வசனங்களை வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போ என்ன சொல்லிட்டாரு ஆண்டவர்? எதுக்காக நம்மளை அழைச்சிருக்காரு? அப்பொழுது அவர் சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி இல்ல, நம்மளை நோக்கி. எதுக்காக நம்மளை அழைச்சிருக்காரு? அவர் வந்து நமக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து எல்லோரையும் சீஷராக்கும்படி, சகல ஜாதிகளையும் அவருக்கு சீஷராக்கும்படி தான் நம்மளை அழைத்திருக்கிறார். இதுதான் நம்மளுடைய அழைப்பு. நம்மளுடைய அழைத்த அன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். அதுதான் முதலாவது. நம்முடைய அழைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சில குழப்பங்கள் வராது. நம்ம பரிசுத்தவான்களானதால நம்மளை அழைத்தாரா ஆண்டவர்? நம்மளை தெரிந்து கொண்டாரா? இல்ல, நாம பெரிய பாவிங்கிறதுனாலதான் நம்மளை அழைத்து சுத்திகரித்து, எவைகள் நமக்கு மன்னிக்கப்பட்டதோ, எந்த சாபங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக்கப்பட்டதோ, எதிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தாரோ, எப்படி பாவியிலிருந்து நாம் பாக்கியவான்கள் ஆனோமோ, எந்த வாக்கு தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்றினாரோ, அதற்காகவே அந்த புண்ணியத்தை பிறருக்கு சொல்லவும், நம்மளுடைய காயங்கள் எப்படி ஆண்டவர் கட்டப்பட்டதோ அதே போல பிறருடைய காயத்தை கட்டவும், அவர் நம்மளை எப்படி தேற்றினாரோ அதே போல தேற்றவும், நாம் எப்படி மனம் திரும்பியது போல பிறரை மனம் திரும்ப செய்யவும், நம்மளுடைய கோணலானவைகளை எல்லாம் தேவன் எப்படி செவ்வையாக்கினாரோ அது போலவே தேவனின் அன்பை நாம் எப்படி ருசி பார்த்தோமோ அந்த அன்பை பிறருக்கு சொல்லி, நான் பரலோகத்தின் பாதையை தெரிந்து கொண்டேன், மெய் தேவனை தெரிந்து கொண்டேன், உனக்கும் மன்னிப்பு உண்டு, உனக்கும் ஆசீர்வாதம் உண்டு, விடுதலை உண்டு என்று பலருக்கு சொல்லி அவருடைய பாதையில திருப்புவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இதற்காக தான் தெரிந்து கொண்டார். அத தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, நம்ம நல்ல பரிசுத்தவான்கள், நான் இப்படி அதனால தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்ல. நம்ம வந்து பாவிகளா இருந்தோம், நமக்கு அந்த புண்ணியத்தை அவர் கொடுத்தார். அப்போ அவருக்குடைய நம்ம வந்து ஒரு வேலையாட்களாக, அவருக்கு நம்ம என்ன வேலையாட்களாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆனா அவருடைய அளவில்லாத அன்பினால நம்மளை என்ன சொல்லிட்டாரு? மகனே மகளேன்னு புத்திர சுவீகாரத்தை தந்தார். அவருடைய அளவில்லாத அன்பினாலதான் நம்மளை மகனே மகளேன்னு கூப்பிட்டாரு. ஆனா எதை செய்வதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதனாலதான் இப்போ இதற்காக அழைத்திருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஆவியின் கனிகளை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்
ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய காயங்களை கட்டி நம்மளை சமாதானப்படுத்தி இருக்கிறாரு. நமக்கு ஏதோ ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது எல்லாம். அத நம்ம பிறரிடத்துல பறைசாற்றி இப்படி ஒரு தேவன் இருக்கிறார் என்று பலருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய தலையாய கடமை. ஆண்டவர் அன்பானவர், அந்த அன்பை நமக்கு கொடுத்தாரு. அந்த அன்பை பிறருக்கு சொல்ல, பிறரிடம் அன்பு செய்ய நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம மட்டும் வச்சுக்கிறதுக்கு இல்ல, அவர் கொடுத்த சமாதானத்தை நம்ம மட்டும் வச்சுக்கிறது இல்ல, கொடுக்கிறதுக்கு, ஆண்டவர் கொடுக்கிறதுக்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அதுதான் இதுதான் என்னது, தேவனிடத்துல இருந்து ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்வதும் கனி கொடுப்பதும் அர்த்தம். இதுதான் நம்ம பெற்றுக்கொண்ட நம்ம எதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த கனியை நிறைய கொடுக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேருக்கு சொல்லும் போது அவர்களும் அதை பெற்றுக்கொள்ளும் போது, இதுதான் தேவ ஆவியை பெற்றுக்கொள்வது, கனி கொடுப்பது, பெற்றுக்கொள்வது, கொடுப்பது. யோவான் 15:5 ஆண்டவர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதாவது பேஸ்மெண்ட் ஆண்டவர். அந்த திராட்சை செடி அந்த வேர் விட்டு வருது இல்லையா, அந்த வேர் அந்த செடி ஆண்டவர். அது மேலேந்து இப்படி கொடி ஒண்ணு படர்ந்து போகும்ல, அதுதான் நாமம். அப்ப நம்ம கனி கொடுக்கும் போது அப்போ நிறைய கனிகளை, திராட்சை செடியை எதுக்காக ஆண்டவர் ஓமையாக அங்க எடுத்துக்காட்டா சொல்றாருன்னா, ஒரு பழமா காய்க்காது, அப்படியே கொத்து கொத்தா அதே போல இது ஆவியின் கனிகள். இதெல்லாம் கண்டிப்பா ஆண்டவர் நமக்குள்ள இருப்பதற்கான அடையாளம், அழைக்கப்பட்டதற்கான காரியம். ஆவியின் வரங்கள் இங்கதான். இப்படியா நம்ம ஆவியில நிறைய கனி கொடுக்கும் போது தேவன் நம் மீது கொண்ட அன்பினால, கிருபையின் வரத்தினால என்ன பண்ணுவாரு, அவங்க அளவுக்கு தக்கதாக வரங்களை பிரித்து கொடுப்பாரு. அதுலதான் நமக்கு பலருக்கும் குழப்பம். ஏன்னு சொல்லுங்களேன், நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஏனென்றால் சில முக்கியமான வரங்களை பெற்றவர்கள் சிலர் இந்த குறிப்பிடப்பட்ட வரத்தை பெற்றால்தான் தேவன் உங்களோடு இருக்கிறார். இல்ல அப்படின்னு சொன்னா நீ இன்னும் ஆவிக்குள்ளாக வளரல என்பதாக சொல்லி பலரை தாழ்மை மனப்பான்மைக்குள்ளாக தள்ளுவது அல்லது இடரல் உண்டாக்குவது போன்ற காரியங்கள். அதாவது நான் இதை பார்த்திருக்கிறேன். எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சபைக்கு நாங்க போயிருக்கோம். அந்த சபையில பாத்தீங்கன்னா ஒரு 60 வயது சகோதரி. அந்த 60 வயது சகோதரி 20 வயசுல அவங்க ரட்சிக்கப்பட்டார்களாம். ரட்சிக்கப்படும் போது அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையில அப்படி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைகளை முழுமையாக கடைபிடிக்கிறவர்களாகவும் அவர்களால ஒரு 300 குடும்பங்கள் தேவனுடைய பாதையில திருப்பப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் அதற்கான பலனை அவர்களுக்கு அளிப்பார். கை கால் சுகபலனோடு நல்லபடியா இருக்காங்க. ஆனா அதே போல இன்னும் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சில குறிப்பிட்ட வரங்கள் அங்கு கிடைக்கலன்னா என்ன, அது சொல்லிடுறேனே என்ன வரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அந்நிய பாஷை பேச வராது, அந்நிய பாஷையில பேச வராது. அதே போல அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வராது. ஆனா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மட்டும் எல்லா இடத்துலயும் சொல்லி பிற சமூகத்து மக்களை எல்லாம் ஆண்டவர் பிறகு நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த சபையில இன்னொரு இந்த வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களை சிறுமைப்படுத்திய காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன். எப்படின்னு சொன்னா, அவங்க இப்படி வீடு வீடா சொல்றாங்க, இருந்தாலும் ஆண்டவருடைய ஆவி அவங்களுக்குள்ள அவ்வளவா இல்ல. ஏன்னு சொன்னா அவங்க அந்நிய பாஷை பேசல, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லல. அப்போ அந்த சகோதரி என்கிட்ட சொல்லிய காரியம் என்னன்னா, எவ்வளவோ வாஞ்சிச்சிருக்கிறேன் சிஸ்டர், எவ்வளவோ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கிறேன், எவ்வளவோ வாஞ்சைகள் நான் பட்டாலும் இந்த வரம் எனக்கு கிடைச்சதில்ல, என்னால அந்நிய பாஷை பேச முடியறதில்ல, அதே போல என்னால தீர்க்க தரிசனம் சொல்ல முடியறதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா அப்போ இத்தனை வருஷம்
அவருக்கு சொன்னாங்க, எத்தனையோ வேண்டுதல்களை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி இருக்கிறார், இதை மட்டும் நான் வேண்டிக் கொண்டேன், எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது கிடைக்கவில்லை என்று இல்லை, அது அவர்களுக்கான வரம் இல்லை. ஏன்னா ஆவியின் கனி என்பது எல்லோருக்கும் ஆண்டவர் நமக்குள்ள வந்து விட்டால் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். ஆவியின் கனிகள் இந்த மறுரூபப்படுவது, இந்த ஜென்ம சுபாவங்கள் மாறுவது. ஆனா ஆவியின் வரங்கள் கிஃப்ட், அது வெறும் கிஃப்ட். கிஃப்ட்னா அந்த கிஃப்ட் வந்து நமக்கு மட்டுமே பிரயோஜனமா இருக்கக்கூடியவைகள். அது வந்து மற்றவர்களுக்கு எப்படி பிரயோஜனம்ங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். அது நம்மளுடைய இப்ப வந்து அந்நிய பாஷை பேசுறோம்னா அது ஒரு ஆவிக்குண்டான வளர்ச்சி தான். அது வரமாகத்தான் மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதுல பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் கிடையாது. அதுல வந்து எந்த ஒரு எனக்கு அந்நிய பாஷை வரும் அப்ப வந்து அது வந்து பெரிய பெருமைக்குள்ள, அதே மாதிரிதான் உங்களுக்கும் வந்தாதான் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் என்ற காரியம் ரொம்ப தப்பு. அது வந்து எபேசியர்ல 2 அதிகாரம் 2 அதுல 8-10 வசனங்கள் வரை பார்த்தோம்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் ஒன்றும் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதாவது அவர் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, எதுவுமே நமக்கு பெருமை பாராட்டி கொள்றதற்கு அங்க முடியாது. ஆனால் அது ஆகச்சிறந்த வரங்களை, ஆகச்சிறந்த வரம். ஆனால் அது கட்டாயம் இல்லை, அது இருந்தால்தான், அது வந்தால்தான், இது நீங்க செஞ்சாதான் தேவனுக்குள்ளாக நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதாக அர்த்தம் அல்ல. வளரலங்கிறத எங்க தெரியுமா பார்க்கணும்? நம்ம இன்னும் மன்னிக்க முடியலையா, இன்னும் நமக்குள்ள ஒரு சமாதானம் இல்லையா, இன்னும் விசுவாசம் இல்லையா, அந்த இடத்துல அப்பனா நம்ம வளரலன்னு அர்த்தம். அது வந்து கண்டிப்பா இருக்க வேண்டிய விஷயம். நமக்குள்ள அன்பு இல்லையா, நான் மற்றவனிடத்துல அன்பு செலுத்த முடியவில்லையா, இப்ப சர்ச்சில் போய் பெஞ்சில உட்காடுறேன், ஆண்டவரை தொழுகிறேன், துதிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா வீட்டுக்குள்ள யார்கிட்டையும் அன்பா இருக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம ஆவிக்குள்ள வளரலன்னு அர்த்தம். ஆனா இப்ப அந்நிய பாஷையோ இல்ல தீர்க்க தரிசனமோ நீங்க சொல்லலைன்னா அங்க ஆவிக்குள்ள நீங்க வளரலன்னு அர்த்தம் இல்ல. அதை யாருமே மனுஷன் சொல்ல முடியாது, நீங்க ஆவிக்குள்ள இன்னும் வளரலன்னு சொல்றதுக்கு மனுஷனுக்கு எப்படி முடியும்? நமக்கு எந்த மனிதரோடும் உடன்படிக்கை கிடையாது. நம்மளுடைய நமக்கும் தேவனுக்கும் தான் உடன்படிக்கையை தவிர இது வந்தாதான் இது போனாதான் சொன்னா நீங்க அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றக்கூடாது. ஏன்னா தேவன் நம்ம நற்கிரியை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கோம். நம்ம என்ன, நம்மளுடைய ஒவ்வொரு செய்கையும் தேவனுடைய செய்கையா இருக்கிறது. இது வந்தா அது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட், ரொம்ப சந்தோஷம், அது ரொம்ப நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அது வரலன்னா அது வரலையேன்னு அதை பிராக்டிஸ் பண்ணி அங்கே நிக்க கூடாது. எனக்கு இது வரல, அதை நான் வந்து அப்ப நம்ம என்ன செய்வோம், இது வரலையோ அப்ப நம்ம கூட தேவன் இல்லையோ அப்படின்னு ஒரு தேவனுடைய விசுவாசி அங்க நினைத்துட்டா அப்ப என்ன, அவங்கள நம்ம இடறுதல் உண்டாக்குறவங்களா நம்ம இருக்கிறோம். அப்படி செய்யலாமா? அப்படி செய்யவே கூடாது. அதாவது தேவன் நம்மளை எப்படி அழைத்தார் என்பதும் நம்மளை எப்படி வளர்க்கிறார் என்பதும் தேவனுக்கும் நமக்கும் உண்டான உறவுக்கிடையில் யாருக்குமே தெரியாது, அது ஒரு ரகசியம். அது மட்டும் இல்ல, அதுக்கு நடுப்புற வேற யாரும் வரக்கூடாது. அதை யாரும் நியாயந்திருக்கிற மாதிரி இது இல்லைன்னா தேவன் கூட இல்லைன்றத சொல்லக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப பெரிய குற்றம் தான் அது. அதே போல இப்போ நம்ம அந்த இடத்துலயே நம்ம ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டோம்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இது வரல அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம், அதே மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்ப அது தேவன் கொடுக்கறது இல்ல. தேவன் இத்தனை வருஷமா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இத்தனை வருஷமா உங்களுக்கு இல்ல, தேவாவி உங்களுக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க அப்போ நம்மளும் இந்த மாதிரி ஷாக்காராகாதுக்கு அப்படின்னு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதை பிராக்டிஸ் பண்ணணுமா? அங்க எங்கேயாவது கட்டாயமாக சொல்லப்பட்டு இருக்கிறா? அதை பிராக்டிஸ் பண்ண சொல்லல. ஆண்டவர் திருவசனத்தின்படி வாழதான் உங்களை வந்து பழக சொல்லி இருக்கிறார். எப்படின்னா இப்ப பாருங்க, கொலேசையர் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல அதாவது ஞானஸ்தானத்திலே இல்ல கொலேசையர் 2வது அதிகாரம் 6-7
ஆகையால் நீங்கள் கர்த்தரோடு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. எதுல பெருகணும்? நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வேர் கொண்டவர்களா அவர் மீது விசுவாசத்துல பெருகணும். அதே போல 1 பேதுரு 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிச்சா, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சனைகளையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி, எதுல வளரும்படி? இதெல்லாம் ஒழித்து விட்டு வளரும்படி புதுதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எதன் மேல் வாஞ்சையாயிருக்கணும்? திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே வாஞ்சையா இருந்து அதை தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். காலையில எந்திரிச்சோன்னே நம்ம வசனத்தை வாசிச்சு அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதன்படி வாழ பழகணும். இது மற்றதெல்லாம் தேவன் பார்த்துக்கொள்வார். கொடுத்தா அது கிடைக்கும், வரும். கொடுக்கல, தேவன் கொடுக்காதது எதுவுமே உங்களுக்கு வராது. அதனால தேவன் உங்களோட இல்லைங்கிறத நினைக்கவே கூடாது. தேவன் நம்மோடு இருக்கிறார், முத்திரை போட்டுட்டாரு, உங்களோட தான் இருக்கிறாரு. அந்த ஆவின் கனிகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கா? ஒரு தவறு செய்ய உங்க மனம் உங்களை தடுக்கிறதா? தேவன் உங்களுக்குள்ளாக பேசுகிறாரா? அதை சுட்டி காட்டுகிறாரா? அது தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறதற்கான அடையாளம். இப்போ இல்ல அதாவது அந்நிய பாஷை பேசினாதான் தேவன் பெந்தகோஸ்தே நாள்ல பேசினாங்க, அதுதான் தேவனுடைய அடையாளம். அங்க அதாவது பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கான அடையாளம் இல்ல. அங்க நம்ம நல்லா வாசிச்சு பார்த்தோம்னா அந்நியர்களுக்குள்ள பாஷை, அதாவது நாம இல்லாத பிற ஜாதிகளுடைய பிற நாட்டு மக்களுடைய பாஷைகளை அங்க பேசினாங்க. அதை அவங்க புரிந்து கொண்டார்கள். அதாவது பல பாஷைகளுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. அது அந்தந்த பாஷைக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுற மாதிரிதான் அங்க பேசி இருக்கிறாங்க. ஆனா புரியாத ஒரு பாஷை இருக்கு, அதுக்கு பேர் அக்கினி பாஷை. அது தேவனுக்கும் நமக்கும் உண்டான பாஷை. நம்ம 2 பேரும் தேவனும் நம்மளும் பேசிக்குவோம், அது தேவனுக்கு புரியும், நமக்கு புரியும். ஆனா சபைக்கு புரியாது. அது மட்டும் இல்ல, அந்த பாஷை எப்படின்னா நம்ம தன்னைத்தானே கட்டிக்கொள்ள உதவும். நம்ம அது ஒரு ஆவியோட வளர்ச்சி, என்ன வளர்த்துக்கிறதுக்கு எனக்கு உதவும். ஆனா சபையை வளர்க்கிறதுக்கோ பிற மக்களை அழைத்து கொண்டு வருவதற்கோ அது உதவாது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 2 தீமோத்தேயுல 3வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்யத்தக்க தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம வசனத்தின்படி வாழ, நடக்க, பரிசுத்தமாக இருக்க இந்த தேவ வசனங்கள் தேவ வாக்கியங்கள் தான் நமக்கு உதவுகிறது. இததான் நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாரும் பண்ணக்கூடியது. இது பண்ணுனா நம்ம பரிசுத்தமாவோம், தேவனுடைய அன்பு கிடைக்கும், தேவனுடைய அன்பு பரிபூரணமா நமக்கு கிடைக்கும். அப்ப தேவனை நம் கண்டடைய முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார். எப்படின்னா இப்போ உபாகம புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி உண்டோ? வேற பெரிய ஜாதி எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேவனை நம்ம பரிசுத்த இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தொழுது கொள்ளும் போது தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறார், நமக்குள்ளதான் இருக்கிறார். அதுதான் அடையாளம். இதுபடிதான் பிராக்டிஸ் பண்ணணும். மித்த இதெல்லாம் கிஃப்ட் கிடைச்சவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எனக்குமே அந்த வரம் இருக்கு. ஆண்டவரோடு பேசும் பொழுது நான் ஒரே அந்த வார்த்தையை நம்ம பேசுவோம், ஆண்டவருக்கு அது புரியும். நமக்கு சபையில அது தேவையில்லை. அப்படி சபையில பேசுறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு இங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல
அதாவது 14வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஒரு அருமையான அனுபவம். ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்க பேசுகிறான். இப்ப வந்துட்டு சபையில் இப்ப நம்ம கூடி இருக்கிற ஒரு 20 பேர் 15 பேர் கூடி இருக்குன்னா இது ஒரு சபை. இப்போ இதுல இந்த வரங்கள் கிடைத்தவர்களும் இருக்கலாம், இல்லாதவர்களும் இருக்கலாம். அப்பயே பாத்தீங்கன்னா இந்த வரம் கிடைத்தவர்களுக்கு கூட சிலருக்கு அர்த்தம் சொல்ல தெரியாது. அதை அர்த்தம் செய்ய இங்க நம்ம ஆண்டவரை விண்ணப்பம் செய்யணும். அப்படி இல்ல நம்மளுடைய ஜென்ம பாஷையில, அதாவது நீங்க இன்னைக்கு இப்போ சகோதரி பாத்தீங்கன்னா ஆராதனை வேலையில ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னாங்க. என்னன்னா, இன்றைக்கு தேவன் இதை கட்டளை இடுகிறார் என்பதாக சில வார்த்தைகளை சொன்னாங்க. பாத்தீங்களா? இது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நம்ம அதுக்கு ஆமேன் அல்லேலூயா என்று சொன்னோம் இல்லையா? சொன்னோம். அப்படி இது சபைக்கு புரிதலாக இருக்க வேண்டும். அதே போல பாருங்க, நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், அவனினும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? இப்போ அந்நிய பாஷையிலே பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா அது அப்படி நம்ம எத்தனை பேர் அதுக்கு ஆமேன்னு சொல்லுவோம்? அதை நாம பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதனால இது தப்புன்னு நான் கண்டிப்பாக அதை சொல்ல வரல. இது தப்பு, இது நீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அதை பெற்றுக்கொண்டவர்கள் அற்புதமாக தேவனோடு உறவாடுகிறார்கள். ஆனால் சபையில் எல்லோரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அதை பெற்றுக்கொண்டால்தான் தேவ ஆவி உங்களோடு இருக்கிறது என்று சொல்லுவதுதான் தவறு என்று சொல்லுகிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலிலே ஊதப்படுகிறது, சுரமண்டலத்திலே வாசிக்கப்படுகிறது இன்னதென்று எப்படி தெரியும் நமக்கு? அதே போல அந்தபடி அதாவது எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? யாரு அல்லேலூயா சொல்லுவாங்க? யாரு அதை அப்படியே யார் ரிசீவ் பண்ணுவாங்க? ஆமீன் சொல்ல எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? அது போல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியா விட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. உலகத்தில் எத்தனை விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. நான் இப்போ ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. பெகுவா மெகோலால் mi besha beno meduka me avelono deno mushar svelono slono meno avalav uva kaha urado நிர்பாலானோ அப்படின்னு இருக்கு. இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உச்சரிக்கிறேன். இதுக்கு நம்ம யாராவது ஆமீன் சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லியே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் உள்ள வசனம். ஏன்னா ஏசாயா 53:5 அவர் நமது குற்றங்களுக்காக காயப்பட்டார், நமது அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டாகும்படி தண்டனை அவர் மீது வந்தது, அவர் அடிப்பட்டதினால் நமக்கு சுகம் கிடைத்தது. இதுக்கு அர்த்தம். இத இப்போ ஒரு இந்த யோசனை நான் உங்கள்கிட்ட விட்டுடுறேன். ஏன்னா முதல்ல ஹீப்ரூல தான் பைபிள் எழுதப்பட்டிருக்குது. அந்த ஹீப்ரூலே நம்ம வாசிச்சிருந்தோம்னா, நம்ம எல்லாம் வாசிச்சிருந்தோம்னா எல்லாருக்கும் அர்த்தம் விளங்கி இருக்குமா? நம்ம புரிதலோட பக்தி வைராக்கியம் இருந்திருக்குமா? இல்ல நம்முடைய ஜென்ம பாஷையில படித்தாதானே நமக்கு புரிதலோட ஒரு பக்தி வைராக்கியம், பக்தி விருத்தி மற்றும் அனைத்தையும் நம்ம விளங்கி கொள்ளத்தக்கதாக இருக்கோம்.
எத்தனை பேர் இதுக்கு எத்தனை நேரம் அர்த்தம் சொல்லிக்கிட்டே எத்தனை பேர் நமக்கோட நேரம் செலவழிக்க முடியும்? ஏன் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், நான் என்னுடைய முந்தின சமூகத்துல இருக்கும் பொழுது என்னுடைய வேதம் வந்து எனக்கு எனக்கு தெரியாத பிறமொழி, அரபி மொழி எனக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் அவ்வளவா தெரியாது, கொஞ்சம் ஓரளவு புரியும், என்ன கொஞ்சம் பேசுவேன், ஆனா முழுமையாக தெரியாதனால தானே மெய் தேவனை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு இத்தனை வருடங்கள் எடுத்திருக்கு. நான் அப்படியே கடகடன்னு அதை வாசிச்சுட்டு போயிருக்கேன். ஏன்னா வாசிக்க பழக்கி கொடுத்துருவாங்க சின்ன பிள்ளையிலே, அதை வாசிச்சுட்டு அப்படியே போயிருவோம். அத ஒரு அந்த அதாவது அந்த பாஸ்டர் மாதிரி இருக்கிறவங்க, பள்ளிவாசல்ல இருக்கிறவங்க, அதை பற்றியான ஒரு நாள் அவங்க கொடுத்த பயான்ல அவங்க கொடுத்த செய்தியின் மூலமாக அது என் காதுல விழுந்து ஆண்டவர் அதை என்னை கவனிக்க செய்து அப்புறம் நான் வந்து எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இதே நம்மளுடைய ஜென்ம பாஷையில இருந்திருந்தால் நான் அதை படித்து இன்னமும் எனக்கு அந்த தாகம் இருக்கு, அதை முன்னமே நான் தெரிஞ்சிட்டு இருப்பேனே, அதை முன்னமே ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டு இன்னும் நான் எவ்வளவு செஞ்சிருப்பேனே அப்படின்னு. அப்போ ஜென்ம பாஷையில இருக்கும் போது என்ன ஆகும், எளிமையாய் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும், அதுக்கு ஆமென் சொல்ல முடியும், அதுக்கு நான் ரிசீவ் பண்ணிக்க முடியும் எல்லாம். இப்போ ஒரு தேவ வசனத்தை டெய்லி நம்ம வந்து காலையில அதிகாலையில சொல்லி அதை பிராக்டிஸ் பண்றோம்னா அதை வாழ்க்கையாக மாற்றுகிறோம், அதை வாழ்க்கையாக மாற்றுக்கிறோம். ஏன்னா அது இப்ப பாத்தீங்களா, இப்போ நான் வாசிச்சது ஹீப்ரூல அந்த மொழியில வாசிச்சேன், அது ப்ரொனன்சியேஷன் எல்லாம் தப்புதான், நான் அதை வந்து நான் சொல்லணுமே அப்படின்ற ஒருக்காக சொன்னேன், பட் ப்ரொனன்சியேஷன் வந்து தவறாதான் இருக்கிறது. அப்போ இதுல எத்தனை நாம தப்பு பண்ணுவோம், ப்ரொனன்ஸ் பண்ணுவது. அது மாதிரிதான் விளங்கி படிக்கிறது வேற, விளங்காமல் பக்திய, அதாவது அந்த அந்த வேதாகமத்தை வந்து நான் முன்னாடி உள்ள சமூகத்துல இருக்கும்போது வேதாகமத்துல அப்படியே தலையில வச்செல்லாம் தூக்கிட்டு போவேன், அது ஒரு பயபக்தியோட வச்சிருப்பேன். ஆனா அதுக்கு அர்த்தம் இன்னும் பலர் இல்ல, முக்கால்வாசி பேருக்கு அர்த்தம் தெரியாமல் தான் அதை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேத பாரகர் வந்து அந்த 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 மெசேஜ் கொடுக்கும் போது மட்டும்தான் அதுல உள்ள வாக்கியங்கள் உங்களுக்கு புரியும், முழுசா உங்களுக்கு தெரியும், ஆனா தெரியாது. இதே போல பல வேற ஒரு மதத்தையும் எடுத்துப்போமே, சான்ஸ்கிரிட்ல இருக்கு, அவங்களுடைய வேதாகமம் வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்கு, அவங்க எல்லாருக்கும் அதுக்கு அர்த்தம் தெரிகிறதா இல்ல, ஆனா நமக்கான வேதம் தான் அது அந்நியருடைய பாஷையில இருக்கிறதுனால நமக்கு புரிவதில்லை. நம்மளுடைய ஜென்ம பாஷையில இருந்தால் அத நாம ஆராய்ந்து அறிகிறவர்களாக இருக்கின்றோம். அதுதானே தவிர நமக்கு வந்து இது வந்து சுயத்துல சில பேர் கற்று அறிந்தவர்களுக்கு அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது, ஆனா எல்லாருக்கும் இருக்கிறதான்னா அங்க கேள்விதான், அது கேள்விக்குறியாதான் இருக்கு. அதே போல ஆகையால் பாருங்க 1 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 14வது அதிகாரம் முழுசாவே இதை பற்றிதான் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல கிறிஸ்து வந்து சபைக்கு வந்து தலையாக இருக்கிறார், அவர் தான் சரீரம், அதுல நம்ம எல்லாம் அவயங்களா இருக்கிறோம். ஒரு அவயம் மற்ற அவயத்தை குறித்து கவலையா இருக்கும்படிதான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. இப்ப வந்து இந்த சரீரத்துல எதை முக்கியம்னு சொல்லுவோம், எதை வேணாம்னு சொல்லுவோம், எது பெரியவங்கன்னு சொல்லுவோம், எது குறைச்சுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சரீரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மூளை வந்து பெருசுன்னு, ஏன்னா இப்ப என்னோட பையன் வந்து இப்ப மெடிக்கல் படிக்கிறதுனால அவன்கிட்ட கேட்டேன், அன்னைக்கு இந்த வசனத்துங்கெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கும் போது கேட்டேன். அப்போ எது பெருசுன்னு கேட்கும்போது அவன் சொன்னா மூளைதான் பெருசு, அதுதான் எல்லா உறுப்புகளையும் செயல்படுத்துது. ஆமா, ஞானம் வந்து மூளையில இருந்து தான் பிறக்குது, ஞானம் வந்து அங்கதான் இருக்கு. சரி, ஓகே, அது பெருசு. அப்போ இருதயம் சுவாசிக்கலன்னா அந்த மூளை நின்னு போயிடுமே, அப்ப எது பெருசு? ஞான வரங்கள் என்பது கிஃப்ட். அதாவது இப்ப வந்து நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது. கிஃப்ட் கிடைச்சவங்க பெருசு கிடையாது, கிஃப்ட் இல்லாம இருக்கிறவங்க சிறுசு கிடையாது. அதுக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் அருமையாய் இங்க சொல்லி இருக்கிறார். அது இந்த 12வது, அதாவது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து வாசிக்கும் போது, அதனால் தேவனுடைய ஆவினால் பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் என் தேவன் என்று சொல்லிவிட்டாலே என்ன, பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கு அர்த்தம். அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால், முழு ஆத்மாவோடு அவரை தேவனாக ஏற்றுக்கொண்டால் அங்க பரிசுத்த ஆவி இருக்கிறதாக அர்த்தம். வேறு வரங்களை பெற்றால்தான் அங்கு பரிசுத்த ஆவி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து வரம்தான்.
அதே போல பாருங்கன்னா எப்படின்னா அதாவது வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. நம்ம அநேகமா இருக்கிறோம், தேவன் ஒருவர் தான். ஆனா கிரியைகள் நமக்குள்ள வேற வேறையா செய்யற தேவன் ஒருவர் தான். ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுகிரகம், அதாவது இந்த கிஃப்ட் இருக்கே, வரங்கள் இருக்கே, அது அவனவனுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரமோ, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமோ, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுத்து இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வேற வேற, ஒரே இது எல்லாத்துக்கும் கிடையாது. 10 பேருக்கு இருந்தா இருக்கும், இன்னொரு 10 பேருக்கு இருக்காது. இல்லைன்னா அது பிரச்சனை கிடையாது. அதனால தேவன் அவனோட இல்லைன்றது கிடையாது. நீங்க ஆவியில வளரல அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏனென்றால் ஆவியில வளரலன்னா எப்படி தேவனை ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள்? எப்படி விசுவாசத்தோட உறுதியோட நிப்பீங்க? எப்படி பலரிடத்துல சுவிசேஷத்தை சொல்லி பலரை அழைத்து கொண்டு வந்திருப்பீர்கள்? எப்படின்னா, சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார். அதாவது நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோருக்கும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எல்லாருக்கும் ஒரே ஞானஸ்நானம் தான். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே கண்ணோட தான் பாக்குறாரு. நீ இங்க எவ்வளவு அற்புதம் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு என்ன வருதோ வரலையோ, நீங்க ஆயக்காரனை போல மாறுல அடித்து கொண்டு தேவனை பரிசுத்தத்தோடு தொழுது கொண்டால் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். நீங்கள் தாகம் தீர்க்கப்படுவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறது நிச்சயம். அதே போல காலானது நான் கையாயிராதபடினால் நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால் அதனாலே சரீரத்தின் அவயமாயிராதோ. இப்ப அதேதான், இந்த வசனங்களை ஃபுல்லா வாசிச்சா ஒவ்வொரு சரீரத்துக்கும் என்னன்னா, இது இல்லாம இருந்தா எப்படி, அது இல்லாம இருந்தா எப்படின்னு கேட்கப்பட்டு இருக்கிறது. எப்படின்னா, இப்ப கால் இல்லாம இந்த உடல் என்ன? அதே போல கண்கள் இல்லைன்னா என்ன? கண்கள் மட்டுமே இந்த உடம்பு ஃபுல்லா இருந்தா அப்ப கேட்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? காது வேணும். அப்போ இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும், யோசிக்கிறதுக்கு ஞானத்தை பெறுவதற்கு மூளை வேணும், சுவாசிக்கிறதுக்கு இருதயம் வேணும். அதனால இதுல முக்கியமான ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். சரீரத்தின் பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படி தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஏன்னா ஒன்னோட ஒண்ணு கவலையா இருக்கணும். இப்ப மூளை நிறைய ஞானம் என்கிட்டதான் இருக்கு, இந்த செயல்பாடே என்னோட கையில தான் இருக்கு. இந்த ஒரு ஆக்டிவேஷனே, இப்போ மூளையில ஸ்ட்ரோக் வந்துட்டா இந்த கை கால் அசையம் போயிடும் தெரியுமா? அதே மாதிரி இதெல்லாம் என் கையில தான் இருக்குன்னு பெருமை பாராட்டினாலும் அது இருதயத்தை குறித்து கவலையா இருக்கும். அது சுவாசத்தை நிப்பாட்டினா இது எல்லாத்தையும் நிப்பாட்டியே ஆகணும். அது போல ஒன்ன குறிச்சு ஒண்ணு கவலையா இருக்கணும், தன்னை பத்தி பெருமை பாராட்டக்கூடாதுங்கிறதுக்காக இதுல பாருங்க, கவலையா இருக்கும்படி தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை படைத்தார். இது என்ன கணத்தில் குறைவுள்ளதுக்கு என்னத்த கணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஆண்டவரே இதை வெளிப்படுத்தும் கற்றுத்தாருன்னு சொல்லும் போது ஆண்டவர் அமைதியான நேரத்தில் எனக்கு வெளிப்படுத்தியதாவது, கணத்தில் மிக மிக குறைவுள்ள அவயம் நம்ம இப்ப உரையாடும் போது கூட அதை சொல்ல முடியாத, நாம் மறைத்து வைத்திருக்கிற நம்மளுடைய தேவற்றவைகளை வெளியாக்கக்கூடிய அந்த கணத்தில் மிகவும் குறைவான அவயம். நான் கண்ணை சொன்னேன், கை கால சொன்னேன், எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா ஒரு அவயத்தை மட்டும் நான் இப்போ சொல்லல. அது சொல்லாத அவயம் எது என்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அந்த கணத்துல குறைவான அவயத்துல ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்னன்னு பாப்போமா? அதாவது ஆண்டவர் இந்த உலகத்துல நீங்கள் பழுகி பெருகுங்கள், நீங்க மல்டிபிள் ஆகுங்கன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் அந்த அவயத்துக்குரியது. அந்த அவயத்தினால்தான் இந்த மூளைய, இந்த இருதயத்தை, இந்த கண்ணு கை கால் வைத்த ஒரு புதிய ஆத்மாவை, ஒரு புதிய உயிரை இந்த உலகத்திற்கு கொடுக்க முடியும்.
அது எவ்வளவு கனம் குறைவான அவயம், அதை சேன்னு நம்ம மறைச்சு வச்சிருக்கோம். ஆனா அதை ஆண்டவர் கனப்படுத்தி இருக்கிறார். அதை கூட எந்த அவயமும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆண்டவர் எந்த அவயத்தை நாம் வெட்கப்பட்டு மறைத்திருக்கிறோமோ, நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன்ல கூட அதை பத்தி பேச மாட்டோமோ, அந்த அவயத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார், ஒரு புதிய உயிரை கொடுக்கக்கூடிய கனத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த அவயத்துக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஞானம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, சுவாசிக்கலன்னாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு புதிய இந்த அவயங்களுக்கு இருக்கிற மரியாதை அந்த அவயத்துக்கும் இருக்கு. ஆனால் அது கணத்தில் குறைந்தது. அதை கணத்தில் குறைந்தது என்று அக்செப்டை பண்ண கூடாது என்பதற்காக ஆண்டவர் அங்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. இந்த எல்லா அவயங்களையும் சேர்த்த ஒரு புது ஆத்மாவை அந்த அவயம் கொடுக்கும். அது போலதான் இப்ப உங்களுக்கு வரங்கள் கிடைக்கல, நீங்க அந்நிய பாஷை பேசல, நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லல, இல்ல அதர் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் வரம் உங்களுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி புதிய ஆத்மாக்களை, புதிய உயிர்களை அவங்கள மீண்டுமாய் பிறக்க செய்து ஆண்டவர் பிறகு கொண்டு வருகிற தாளந்து, கொண்டு வருகிற ஆசீர்வாதம், அந்த வரம் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் குறைவானவர்கள் அல்ல. அதாவது இந்த வரங்கள் இல்லாதவர்கள் நினைச்சுக்கிறாங்க என் கூட பரிசுத்த ஆவி இல்லைன்னா, பரிசுத்த ஆவி இல்லாம நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு கூட அவரோட துணை வேணும், ஒரு தைரியம் வேணும், அவருடைய எல்லாமே இருந்தாதான் நம்ம அதை செய்ய முடியும். அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ எனக்கு இந்த வரம் கிடைக்கலன்னு அந்த இடத்துல அதே பிராக்டிஸ் பண்ணிட்டு நிக்க கூடாது. உங்களுடைய அழைப்பு எதுன்னு தேடி ஓடணும், சுவிசேஷத்தை சொல்லணும், மற்றவங்களுக்கு ஆவிக்குள்ளான, அதாவது ஆண்டவருக்கு ஆவிக்குள்ளான பிள்ளைகளை பெற்று தருவதற்கு, புதிய ஆத்துமாக்களை கொடுப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கான அழைப்பு இதுதான், உங்களுக்கு அது கிடையாது, உங்களுக்கான வரம் இது. அப்போ நான் வந்து இப்போ எனக்கு வந்து அந்நிய பாஷை நல்லா வரும், தீர்க்க தரிசனமும் எனக்கு வரும். ஏன்னா மற்றவங்களுக்கு நடக்க போறது என்னவோ இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்தி அது வந்து நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் இப்ப வந்து எப்படி ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, இப்ப வந்து பாருங்க, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறோம். அப்போ எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, நாங்க அப்ப வந்து வாக்கு கடங்கா பெருமூச்சோட வேண்டுதல் செய்யும் போது பலருக்கு அந்நிய பாஷை வரும், பலருக்கு வராது. தான் சொந்த மொழியிலே வாக்கு இப்ப நான் வந்து செல்வி சிஸ்டரை பார்த்து வியந்து போயிருக்கேன். எப்படின்னா நம்மளுடைய தமிழ்லயே அந்த பிரேயர் முடியும் போது அவங்க வந்து ஒரு ½ நான் ஸ்டாப்பா ½ மேலேயே எல்லா குடும்பங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோட ஜெபம் செய்வாங்க. இப்போ யாருன்னே தெரியாத ஒருவருக்காக ஜெபம் செய்கிறோமே, இப்ப எங்கேயோ இருந்த ஒரு ஜெபசிங்கிறவரு குடியில் அகப்பட்டு 40 வயசாயும் கல்யாணம் ஆல எதுவும் ஆகல, ஆனா அவர்களுக்காக இங்க நாம உபவாசம் இருந்து ஜெபித்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி தந்து அவர்கள் திருமணமாகி இன்று நல்லபடியா இருக்கிறாங்க. ஆனா இன்னை வரைக்கும் நம்ம நான் அவர் முகத்தை பார்த்தது இல்ல. அது போல ஆண்டவர் ஒரு ஏவுதலை தருகிறார். நடுநிசியில நடு ஜாமத்துல கூட அவருடைய பேரை என்னுடைய ஆத்மா சொல்லுது, நான் சொல்றேன் கிடையாது, எனக்குள்ளான இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்காக ஜெபிக்க வைக்கிறாரு. அப்போ வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்யறது இதுதான் அர்த்தம். அதாவது நான் வந்து இந்த மாதிரி வரத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நான் வாக்கு கடங்கா பெருமூச்சோட வேண்டுதல் செய்வேன். இல்ல, நம்மள யாராச்சும் இந்த வரங்கள் இல்லைன்னா கூட நம்ம வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க தூண்டுகிறதே அது நம்மளோட மாம்சமா இல்ல. நம்மளுடைய மாம்சம் என்ன பண்ணும், சாப்பிட சொல்லும், தூங்க சொல்லும், இல்ல நேரம் கிடைச்சா டிவி பார்க்க சொல்லும். ஆனா நடு ஜாமத்துல கூட அடுத்தவங்களுடைய பேர் நம்ம மனசுல வந்து முகமே தெரியாத, முகம் பார்க்காத சிலருக்காக பலருக்காக நம்ம வேண்டிக் கொள்கிறோமே, அவர்களுக்கான விடுதலை வாங்கி தருகிறோமே, நம்ம ஜெபிக்கிறோமே, அது நாமளா இல்ல, நமக்கு உள்ளார்ந்த ஆண்டவர், நமக்கு உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இதை செய்கிறார். இதை நீங்கள் உணர்ந்தால் உங்களிடத்துல எந்த வரம் இல்லாட்டியும் நீங்க சந்தேகமே பட வேண்டாம், முழுமையாக விசுவாசியுங்கள். உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், அவர் உங்களுக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம்னுங்கிறத முழுமையா புரிந்து கொள்ளணும். நம்ம பல ஆத்துமாக்களை பெற்று தருவதற்காக ஆண்டவர் இடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பை தான் உணரணும். அப்போ நம்ம வந்து எவ்வளவு பரிசுத்தம் நாம பெற்றுத்தர பிள்ளை எப்படி இருக்கும், மாம்சத்துல பெக்கிற பிள்ளை வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சொல்லு கூட கேட்காது,
அடங்காம இருக்கும். அதுக்காக நம்ம ஜெபம் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா ஆவிக்குள்ளாக நாம பெற்கிற பிள்ளைகள், நம்ம எத்தனை பேரை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து நம்ம மூலமா பிறந்த புதிய பிள்ளை, புதிய ஆத்மா, ஆண்டவருக்கு ஒரு பிள்ளையை பெற்று நம்ம கொடுத்திருக்கிறோம். அந்த ஆத்மா எப்படி இருக்கும்? நம்ம எதை சொல்லி அவங்கள பலப்படுத்தணும்? எனக்கு உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உனக்கு மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை பரிசுத்தப்படுத்த ஒரு தேவன் இருக்கிறார், பரலோக பாதையில கொண்டு போறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நீ வந்து பாக்கியவதி ஆக்குறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல அவங்கள வளர்த்து கொண்டு போய் விடணும். இல்ல நீங்க இத சொல்லி பாருங்க, இல்ல உனக்கு இந்த வரங்கள்லாம் இருக்கணும், இது உனக்கு வந்து வரணும், இது வந்தாதான் நீ ஆவியில வளர்றன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. அப்படி சொன்னீங்கன்னா அவங்க அந்த இடத்துல அதை பிராக்டிஸ் பண்ணி நின்றுடுவாங்க. அது கிடையாது. எது கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எது கண்டிப்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க, கண்டிப்பாக எது சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை தான் நம்ம செய்யணும். அதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை ஒரு காலம் அடைய முடியாது, பரலோக ராஜ்யத்துல ஒரு நாளும் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க. அப்போ எது முக்கியம்? பரிசுத்தம் தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம். அதே போல பாருங்க, தலைக்கல்லாகிய கிறிஸ்தியசின் மேல் ஆலயமாக கட்டப்படுகிற ஒரு மாளிகைன்னு நம்ம மாளிகை கட்டப்பட்டு வருகிறோம்னு சொல்றாங்க. அதுல வந்து பேஸ்மெண்ட் வந்து ஜீசஸ். இப்ப பேஸ்மெண்டான கல்லு வந்து சியோன்ல வைக்கப்பட்ட கல் அவர். அதுக்கு மேல கட்டப்படுகிற கற்கள் எல்லாம் நம்ம விலையேறப்பட்ட கற்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் நம்ம ஜீவ கற்கள். அது அந்த கற்களை விலையேற பெற்ற கற்கள் என்ன சொல்றோம்? ரத்தினங்களும் மாணிக்கமும் வைரமும் வைடூரியமும் இன்னும் என்னென்ன முத்து அது மாதிரிலாம் சொல்றோம். எல்லாமே ஒன்னா? எல்லாமே வேற வேற, எல்லாத்துக்கும் தன்மை வேற வேற, விலையும் வேற வேற. அதே மாதிரிதான் நம்மளுடைய செயல்பாடுகள் வேற வேற, நம்மளுடைய தன்மைகள் வேற வேற. அதாவது இதுலதான் குழப்பம் வரக்கூடாது. ஆவியின் கனி என்பது வேறு. ஆவியின் கனியில் நிலைத்திருப்பவர்கள், பெற்றுக்கொண்டவர்கள் அதில் வளர்ந்து வர வேண்டும். வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள் வரம் அவங்கவங்களுக்கு தனித்தனியாக ஆண்டவரா கொடுக்கிறது. அதுக்கு வந்து நீங்க வாஞ்சித்தாலும் அது கிடைக்கலன்னா ஆண்டவர் உங்களுக்கு அது இல்ல, உங்களுக்கான திட்டம், ஆண்டவருடைய திட்டம் வேறு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 1 யோவான் 5 நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எதுவா? நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்படுகிறதுங்க. அப்போ நம்ம எதுல பலம் கொண்டு இருக்கணும், எதை வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதே போல யோசுவா 1:8 யோசுவா 1:8 நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எதை வந்து அவங்க வாயை விட்டு பிரியாம இருக்கணுமா? நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள். இப்ப வந்து நியாயப்பிரமாணம் எல்லாமே அன்புக்குள்ள அடக்கிட்டாரு ஆண்டவர், வந்து அன்புக்குள்ள நியாயப்பிரமாணத்தை அடக்கிட்டாரு. அப்போ வாயின் அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் வந்து உன் வாயை விட்டு பிரியாம இருந்தா நீ உனக்கு எல்லாமே வாய்க்கும். அதாவது இப்போ நியாயப்பிரமாண புஸ்தகம்னு நமக்கு என்ன, இந்த திரு வசனங்கள் உள்ள வேதாகமத்துல உள்ள வார்த்தைகள் வந்து நம்ம வாயை விட்டு நீங்காம இருக்கணும், அதன்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்மளுக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அதுதான் பரிசுத்தங்கிறது. இப்போ 1 கொரிந்தியர்ல 14வது அதிகாரத்துல 40வது வசனத்தை நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 40வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, 38ல இருந்து பார்ப்போம். 38ல இருந்து 40 பார்த்தோம்னா, ஒருவன் அறியாதவனா இருந்தால் அவன் அறியாதவனா இருக்கட்டும், அவனுக்கு வரலன்னா அவன் வரலன்னா பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். அதனால இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்லு நாடுங்கள். சொல்றதுக்கு நீங்க ஆண்டவரை கேட்டுக்கோங்க, கொடுத்தா பெற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய பாஷையை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். அதை அவங்க பேசுகிறவங்கள தடை பண்ணக்கூடாது. ஏன்னா அது தேவன் அவர்களுக்கு அருளிய ஈவு, ஒரு பெரிய
ஒரு ஒரு கிஃப்ட், அதையும் தடை பண்ணக்கூடாது. ஆனா சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படக்கூடாது. கிரமமாயும் அப்படிங்கிறத நான் மீனிங் ரொம்ப தேடினேன். சகலம் அதுக்கு வந்து அடக்கம், பணிவு, தன்னடக்கம், ஒழுக்கம், மிதமான சீரான நடத்தை, அதாவது அகந்தை இல்லாமல் அமைதியுடன் நடந்து கொள்வது என்று அர்த்தமாகும். அதாவது இது என்கிட்ட, அதாவது வரலன்னா வராம இருக்கட்டும், பரவாயில்ல. இது வந்தாதான், இந்த பாரு என்கிட்ட இருக்கு, எனக்கு வந்து இப்படியாக நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், இப்படியாக நான் அதை பார்க்கிறேன், இப்படியாக நான் பேசுகிறேன், இதற்கு நான் அர்த்தம் எல்லாம் சொல்லுகிறேன், அதே மாதிரி நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய, அதே மாதிரி பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் பரலோகத்தின் திறவுகோள்களை உங்க கையில கொடுக்கிறார். திறவுகோள இல்ல, திறவுகோள்னு ஒண்ணுன்னு சொல்லல, திறவுகோள்களை உங்க கையில கொடுக்கிறாரு. அப்போ திறவுகோள்கள்னா பல திறவுகோள்கள், பல சாவி இருக்கு. அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம நல்லா வாசிச்சு பார்த்தோம்னா பரலோகத்தின் வாசல்கள் இருக்கு. ஒரு வாசல் இல்ல, 4 திசைகளிலும் வாசல்கள் இருக்கு. அப்போ 4 திசைகளிலும் கதவுகள் இருக்கு. அதுல எந்த திசையில வேணாலும் நம்ம போகலாம். இதை பேசி இந்த வரங்களை பெற்று போவார்கள் என்றால் அவர்கள் பாக்கியவான்கள். அதை பேசாமலே ஆத்துமாக்களை கொண்டு வந்து ஆண்டவரிடத்துல சேர்த்து ஆண்டவர் கொடுத்த கட்டளைப்படி போவோம்னா நமக்கும் ஒரு திறவுகோள் கிடைக்கும், நம்ம ஒரு வாசல் வழியா போகலாம். என்னால எதுவுமே, எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை, நான் ஆனா பரிசுத்தமான வாழ்வு வாழ்வேன். ஆனா வீட்டுக்குள்ளே இருந்து பலருக்காக ஜெபித்து விடுதலை வாங்கி தருவேன். அப்ப எனக்கும் ஒரு திறவுகோள் உண்டு. அதை பெற்றுக்கொண்டு வேறொரு வாசல் வழியாக நான் உட்பிரவேசிப்பேன் பரலோகத்துக்குள்ள. அப்போ தேவனை நான் கண்டடைய மாட்டேனா? இந்த வரங்கள் இல்லைன்னா நான் தேவனை கண்டடைய முடியாதா? அப்படி இல்லை. இந்த வரங்கள் இல்லைன்னாலும் நீங்கள் தேவனை கண்டு அடைவீர்கள். ஏனென்றால் நீங்கள் முன்பே முத்திரை போடப்பட்டீர்கள், முன்பே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். அந்த ஆவியின் கனியில மட்டும்தான் வளரணும். இப்ப பாத்தீங்கன்னா சில பேரை மன்னிக்கவே முடியாது நம்மளால. ஆனா அந்த குணம் வந்துருச்சுன்னா தேவ குணம் நம்மள்ட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த குணங்கள் மட்டும் இருந்து வீட்டுல ஜெபிச்சா கூட ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். தேவ ஆவி உங்களுக்குள்ள இல்லாம இது நம்மளால முடியவே முடியாது. அவங்க கூட பரலோகத்தில் வாசல்ல பிரவேசிக்க முடியும். அதிக நிச்சயம், அதிக நிச்சயம் அவங்க வந்து பரலோகத்துக்குள்ள போவாங்க. எப்படி என்றால் பரிசுத்தமான வாழ்வு வாழ்கிறார்கள், பிறருக்காக ஜெபிக்கிறார்கள், பிறரை மன்னிக்கிறார்கள். அது வந்து ரொம்ப பிரதானம். அன்பு தான், அன்பு வந்து ரொம்ப பிரதானம். அப்போ அதாவது 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 13வது அதிகாரத்துல 1-10 வசனங்களை வாசிக்கும் போது, நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைதாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வசனத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களை சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை எரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். அதே போல அந்த அதிகாரத்துல கடைசி வசனமான 13வது வசனத்தை பார்த்தா, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. எது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அதாவது விசுவாசத்தாலதான் நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நம்பிக்கையினால நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பு இருந்தாதான் பரிசுத்தம் இங்க கிடைக்கும். பாருங்க, ஒரு அன்பு வர்றதுனால எத்தனை துர்குணங்கள் எல்லாம் நம்ம ஒளிந்து போகிறதுன்றத பாக்குறோம். அது இருந்தாலே நம்ம பரிசுத்தர் ஆயிடுறோம். அதுதான் பிரதானம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வரம் என்பது ஜஸ்ட் நமக்கு எல்லாமே கிஃப்ட் தான். ஆனா நம்ம வாழக்கூடிய வழிமுறை என்னவோ அதை கை கொண்டோமானால்
தேவன் நம்மோடு இருப்பதும், தேவனுக்குள் அதாவது பரிசுத்த ஆவி நமக்குள் இருப்பதும் அதிக நிச்சயம். அதேதான் இங்க சொல்றாரு. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணங்களையும், சகலவித கபடத்தையும், வஞ்சனைகளையும், பொறாமைகளையும், என்ன சகலவித இது எல்லா முக்காவாசி எல்லா புக்லையும், எல்லா சாப்டர்ஸ்லயும் இது வரும். ஒழித்து விட்டு குழந்தை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலை வாஞ்சிக்கணும். அதாவது உண்மையிலே என்ன நம்ம வாஞ்சிக்கணும், என்ன நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், நம்ம லைஃப்ல ஒரு குழப்பமே இருக்கக்கூடாது. என்ன குழப்பம் இருக்கக்கூடாதுன்னா, இது இருந்தாதான் தேவன் நம்மோடு இருப்பாரான்ற குழப்பம் இருக்கவே கூடாது. அன்பு இருக்கணும். கண்டிப்பா அத ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லியிருக்கார். எல்லாத்தையும் அன்புங்கிற ஒரே ஒரு இதுல அடக்கிட்டார். அது கண்டிப்பாக இருக்கணும். பரிசுத்தம் கண்டிப்பா இருக்கணும். இது ரெண்டு இல்லைன்னா மட்டும்தான் தேவன் நம்மளோட இருக்க மாட்டாரு. தேவ ஆவி நமக்குள்ள இருக்காது. இது ரெண்டும் இருந்துட்டா இதுல வளர்ச்சி அடையலன்னா தான் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதாக அர்த்தம். வரங்கள் பெறவில்லை என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள இன்னும் வளரல அப்படின்னு யாராவது சொன்னா அது மெய் அல்ல. அதை நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களுடைய உடன்படிக்கை மனிதனோடு அல்ல, இறைவனோடு. இறைவனோட தான் நமக்கோட ஆன உடன்படிக்கை. இறையோடு நம்மளோட வாழ்வு. அவரோடு அவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ, என்ன போதித்தாரோ அதை பிடித்து கொண்டு, அதுல வேர்விட்டு அந்த வசனங்களை பிடித்து கொண்டு நம்ம வாழணுமே தவிர, நம்ம பல ஆத்மாக்களை எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோம் என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். அதன்படி நம்ம இருக்கிறோமே தவிர மற்றபடி எதையுமே இது இல்லைன்னா அது இல்லைன்னான்னு நினைக்காதீங்க. நமக்கு ஆண்டவர் நம்மளோட எப்பவும் இருக்கிறார். ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நம்ம இதை முடிப்போம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வரங்களுக்காக நன்றி. வரங்களை விட உம்மோடு கூட நடக்கும் வாழ்க்கையை நாங்கள் அதிகமாக விரும்ப உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை அன்பிலும் பரிசுத்தத்திலும் வளரச் செய்யும். ஆமேன்.